ஸோ நம்ம ட்ரிப் சென்னையிலேருந்து நெல்லியம்பதி ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர்ஸ். நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஈஸி. ஸோ அங்கேருந்து நம்ம ஃப்ளைட்டோ இல்லை ட்ரெயினோ பிடிச்சி வந்துடலாம். அங்கேருந்து நெல்லியம்பதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கம் தான். ஸோ நம்ம கார் எடுத்துகிட்டோம்னா நல்லா சைட் சீயிங்க சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நேச்சரை வாட்ச் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிஎஸ் வசி. அண்ட் நாங்கள் அந்த ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காரில் தான் வந்து ட்ராவல் பண்ணோம். அண்ட் கொஞ்சம் டைமிங்காக தான் இருந்தது. பட் வேறு வழி இல்லை. ஏன்னா நாங்கள் 10 பேர் போயிருந்தோம். ஒருத்தருக்கே லக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4 பேக் 5 பேக் இருந்தது. ஸோ எல்லாம் ஃப்ளைட்டில் ட்ரெயின்லாம் இறங்கி ஏற முடியாது. அதனால காரில் தான் போகணும். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பக்கத்தில் இறங்கிட்டோம். ஸோ நம்ம வந்து பொள்ளாச்சி கோயம்புத்தூர், அதாவது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பார்டர் வழியாக தான் போய் நெல்லியம்பதி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம திருப்பூர்கிட்ட வந்துட்டுருக்கோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்பில் தான் இருக்கும். இந்த டயரிங் ட்ரிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் நம்ம நெருங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும். இப்போ நம்ம பொள்ளாச்சிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ பொள்ளாச்சியில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டீங்கன்னு பார்க்குறீங்களா? நிறுத்தி காமிக்கிறேன். இந்த ரோடை நீங்களே பாருங்கள். செமையாக இருந்துச்சுல. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக எங்கேருந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு வந்துட்டோம். இது பொள்ளாச்சி காமிச்சோம் பார்த்தீங்களா? பொள்ளாச்சிலேருந்து பாலக்காடு வந்துட்டோம். பாலக்காடுலேருந்து நென்மார் அப்படின்னு இடம் இருக்குது. அது அங்கே தான் வந்து ஒரு கடைசி டவுன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹில் ரேஞ்சஸ் வந்துடும். ஸோ நீங்கள் அங்கே ஏதாவது சாப்பிடணும்னா அங்கேயே சாப்பிட்டுக்கோங்க. அங்கே அவ்வளோக்கு டீசெண்டான ஷாப்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெல்லியம்பதியில் போய் மேலே ரிசார்ட்டில் தங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். மற்றபடி நீங்கள் நெல்லியம்பதிக்கு வெளியில் நீங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இன்கேஸ் இப்போ நாங்கள் வந்து டே ட்ரிப் தான் போகிறோம். அங்கே நாங்கள் ஸ்டே பண்ண போகல. இப்போ நாங்கள் மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈவினிங்குள்ளே வந்துடுவோம். அதனால் நாங்கள் வந்து எல்லாமே வாங்கிட்டு போகிறோம். நீங்கள் அங்கே தான் போய் தங்க போகிறீங்க, ரிசார்ட்டில் போய் தங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை பற்றி கவலைப்படாமல் போகலாம். பிகாஸ் ரிசார்ட்டில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து நென்மரால நோக்கி போயிட்டுருக்கோம். நென்மரால ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வேகமாக போயிட்டுருக்கோம். அண்ட் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போனால் ஒரு 4 o'clock ரிட்டர்ன் ஆகணும். ஏன்னா அங்கே கண்டிஷன்ஸ் போடுவாங்க. நெல்லியம்பதியோட அங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் இருக்குது. அண்ட் எனக்கு டவுட்டு, ஏன்னா இப்போ நான் கொரோனாக்கு முடிஞ்ச உடனே லாக்டவுன் ஓப்பன் உடனே போகிறேன். அது பாஸ் கேட்பாங்களா இல்லை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் வேகமாக போயிட்டுருக்கேன். வந்துவிட்டோம். நெல்லியம்பதியோட கிரவுண்ட் லெவலுக்கு வந்துட்டோம். செக் போஸ்ட்டில் அங்கே ஒரே ஒரு கண்டிஷன் தான் வச்சாங்க. என்ன அப்படின்னா இதான் செக் போஸ்ட்டு, நீங்கள் 3 o'clock ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் 3 o'clock வந்தோமா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் போத்துண்டி டேம். இது நீங்கள் ஏறும்போதே கீழேருந்து நீங்கள் மேலே ஏறும்போதே ஃபஸ்ட்டு வரும் இந்த டேம் தான். ஸோ நாங்கள் பார்க்குறது வந்து மேலே கொஞ்சம் ஒரு 2 லேப் மேலே போயிட்டோம். போனதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே டாப் வியூ தான் இந்த வியூ. நீங்கள் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு போங்க இந்த இடத்த. அண்ட் நீங்கள் ஒரு 10 laps மேலே ஒரு 12 laps போகிற வரைக்கும் இந்த வியூ வந்து நீங்கள் ஹைட் போக ரொம்ப சூப்பராக இருக்கும், சீனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. அண்ட் எல்லா இடத்துலையும் எல்லா டர்னிங்ஸ்லையுமே வந்து காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரவாக தான் இருக்கும். நீங்கள் ஓவர்டேக்லாம் பண்ண ஆசைப்படாதீங்க. ஏன்னா நம்ம வந்திருக்கிறது இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். எல்லாமே ஸ்லோவாக பண்ணால் தான் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் டிரைவிங் கூட. அண்ட் கேரளா, இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். நம்ம ஊருக்கும் கேரளாவுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம டிஃப்ரென்சஸ் இருக்குது. நம்ம ஊரில் எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இருக்கும். பட் அங்கே அப்படி கிடையாது. எந்த விஷயத்துக்கும் சார்ஜ் பண்ண மாட்டுறாங்க. அப்படியே எங்கேயாவது சார்ஜ் பண்ண ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நான் நிறைய பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு பிரேக் விடுறேன். சில சீனிக் வியூஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
ஓகே, இந்த நெல்லியம்பதிக்கு நம்ம எப்படி வரணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இதுக்கான சீசன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு மே. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் வரவே கூட டைம் பார்த்தீங்கன்னா மான்சூன் டைம். ஏன்னா மான்சூன் டைமில் ரொம்ப ரெய்னியாக இருக்குமா இங்கே, அண்ட் உங்களால் என்ஜாய் பண்ண முடியாமல் போகும். அண்ட் இந்த நெல்லியம்பதியை வந்து நீங்கள் 4 o'clock ஈவினிங் மேலே உள்ளே வர முடியாது. ஏன்னா செக் போஸ்ட்டில் நிறுத்திடுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் காமிக்கணும், காமிச்சதான் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இதுக்கான காரணம் என்னென்னா, எதுக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோடாக உங்களுக்கு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கனாலே பள்ளத்தாக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் நடுவில் வந்து எலிஃபண்ட் வந்துச்சுன்னா கூட உங்களால் சமாளிக்க முடியாது, அண்ட் டக்குன்னு வண்டியை திருப்பவும் முடியாது. அதனால தான் நீங்கள் நினைக்கலாம் எப்படி இந்த இடத்துல எலிஃபண்ட் வரும், ஒரு இடத்துல பள்ளமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சில இடத்துல வந்து ரோடும் இந்த பள்ளமும் ஒரு இடத்துல சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எலிஃபண்ட் மேலே ஏறி ரோடு ஃபுல்லாக ஆக்கிரமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம பக்கத்தில் வந்துவிட்டோம். அண்ட் ஒரு இடத்துலையும் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. பகலாக இருந்தால் கூட பட் த்ரில்லிங்காக தான் இருக்குது. அண்ட் பார்க்க தான் போகிறோம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அந்த சமமான பகுதிக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மலைகள் ரெண்டுமே வந்து சேர இடம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சமமாக இருக்குது. அண்ட் இங்கே தான் வந்து யானை மேலே ஏறி இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் அந்த இடத்துல ரொம்ப க்ரௌடாக இருக்குது, எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் பார்க்குதான். ஸோ நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அண்ட் இதுக்கு பக்கத்தில் நம்ம யானை வந்துட்டு போனதுக்கான ப்ரூஃப் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல யானை வந்துட்டு போச்சுன்னாங்க. ஸோ அந்த இடம் தான் இந்த இடம். பாருங்கள், யானையோட சாணம் இங்கே இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சமப்பகுதியாக இருக்கும். பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெல்லியம்பதி வந்து கீழேருந்து மேலே வந்து 28 கிலோமீட்டர்ஸ் தான், 1.5 hours தான் ஆகும். ஆனால் இவ்வளோ நேரமாக போயிட்டுருக்கு, இன்னும் போய் செல்லுது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அது என்ன காரணம்னா, இந்த இடத்துல ஒவ்வொரு லேப்பும் வரும்போது நீங்கள் நிற்காமல் ரசிக்காமல் வரவே முடியாது. அதே மாதிரி தான் இந்த இடமும். ஸோ இன்னும் நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது இங்கேருந்து. ஸோ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வேகமாக மலை ஏறி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அந்த போகிற ஜேர்னி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள், இவ்வளோ அழகான குட்டி பாண்ட் இருக்குது, சுற்றி காடாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் நெல்லியம்பதி மேலே நெருங்க அவங்க ரோடு ரொம்ப சின்னதாகிடும். ஒரு வண்டிக்கிட்ட அந்த ரோட்டில் போக முடியாதது தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், யாரும் உங்களை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா, காரை நீங்கள் பார்க் பண்ண முடியாது நடு ரோட்டில். ஏன்னா அங்கே பார்க் பண்ணுறதுக்கான வசதியும் இல்லை, இடமும் இல்லை. நெல்லியம்பதிக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். அண்ட் இங்கேருந்து ஒரு 5 minutes ட்ராவல் தான். 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீத்தாரகுண்டு வியூ பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த சீத்தாரகுண்டு வியூ பாயிண்ட்டுங்கிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்ட்ரி ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர், சீதை, லக்ஷ்மணர் 3 பேரும் வனவாசத்துக்கு வரும்போது இந்த இடத்துல வந்து தங்கி இந்த இடத்துல வந்து 2 பேர் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஏன் சீத்தாரகுண்டுங்கிற பேர் வந்துச்சுன்னா, சீதா வந்து இந்த படத்தில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து எடுத்து தினமும் வந்து பூஜை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. பாயிண்ட் பார்க்கறதுக்கே செம்ம பயமாக இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும். அண்ட் அதை காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போகும்போது பயங்கர டிராஃபிக்காக இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் நானும் அதை தான் விட்னஸ் பண்ணேன். அண்ட் அதுக்காக அந்த இடத்த பாயிண்ட்டை வந்து விட்டுட்டு மேலே நேராக போனேன். அங்கே வந்து வில்லேஜ் இருக்குது, குட்டி வில்லேஜ் இருக்குது. அங்கே வில்லேஜில் வந்து அதுதான் டாப்பு, அதுதான் பீக் பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டை பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நெல்லியம்பதியில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சஸ் நீங்கள் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அண்ட் நம்ம ஊர் ஆரஞ்சு டேஸ்ட் மாதிரி வராது, பட் இங்கே வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான். பட் இதுதான் இங்கே வந்து மேஜர் கல்டிவேஷன், அந்த ஆரஞ்சஸ் தான். ஆஸ் யூஷுவல் எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ் மாதிரி தான் இங்கே டீ பிளான்டேஷன்ஸும் உண்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா
அண்ட் இந்த இடத்துல லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது. ஸோ ரிசார்ட்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க உள்ளே வந்து வைல்ட் சஃபாரி கூட்டிகிட்டு போகிறாங்க ஓன் ஜீப்பில். ஸோ அது எல்லாமே வந்து அவங்களோட பேக்கேஜஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் அதேமாதிரி ப்ரைவேட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் சஃபாரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜீப்ஸ்லாம் நிற்கும், நான் இப்போ ஜீப் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுவும் பண்ணுறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரிசார்ட்ஸ் நீங்கள் ஸ்டே பண்ணி நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது வந்து கொஞ்சம் மேம்போக்காக தான் பார்க்குறோம். ரிசார்ட்ஸ் வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரிசார்ட்ஸ் எல்லாமே உள்ளே போகிறதே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க அங்கேருந்து நம்மளை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் இவ்வளோ வண்டி இருக்கிறது காரணம் என்னன்னா லெஃப்ட்டில் வந்து ஆரஞ்சு ஃபார்ம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆரஞ்சு ஃபார்ம் இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஒரு பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய வண்டி நிறுத்திருக்காங்க. நான் சொன்னேன் ஜீப் சொன்னேன் பார்த்தீங்களா வைல்ட் சஃபாரி. ஸோ கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள். பர் ஹெட் வந்து 450 600 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து நம்மளோட லக் தான். அவங்க வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போவாங்க. பட் நம்ம அனிமல்ஸ் பார்க்குறதுங்கிறது வந்து நம்ம லக் தான். அந்த நேரத்தில் அந்த இடத்துல யாராவது வந்து தான் பார்க்க முடியும். பட் அது கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட. ஸோ போயிட்டுருக்கோம். அண்ட் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சஸ் நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க, வண்டியில் சேல் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ அதையும் தாண்டி ஆரஞ்ச் ஃபார்மும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி உள்ளே போகிறோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா சீதாரா வியூ பாயிண்ட்டும் அப்புறம் அந்த மேலே ஒரு குட்டி வில்லேஜ் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, அதுவும் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். நெல்லியம்பதியில் ஸ்டே பண்ண தான் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் பாலக்காடில் புக் பண்ணிட்டோம். அங்கேயும் புக் பண்ணனால நான் ரிட்டன் ஆகிற மாதிரி இருக்குது சேம் டேவே. அண்ட் இனிமேல் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இடமும் இந்த இடத்துல ஸ்பாட்ஸ் பார்த்து எல்லாமே பிரெட் டேக்கிங்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களே நீங்கள் மறக்கிற மாதிரி சில ஷார்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்துவிட்டோம். அண்ட் நீங்கள் வந்து நான் என்ன பர்சனலாக நான் உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நெல்லியம்பதியில் வந்து ஒரு நாள் ரிசார்ட்டில் தங்குங்க. அப்போ வில் கெட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் நல்லாவும் வந்து என்ஜாய் பண்ண முடியும். கிளைமேட் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டையும் நீங்கள் வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ண முடியும். அங்கே இருக்கிற அந்த பீஸ், அங்கே இருக்கிற அந்த அனிமல்ஸோட சத்தம், பேர்ட்ஸோட சத்தம், இதெல்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் உங்களுக்காக ஒரு அழகான ஒரு ஃபிலிம் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு உங்களே நீங்கள் மறந்து போவீங்க. கண்டிப்பாக பெட் கட்டுறேன். இதுதான் நான் சொன்ன இடம். இது வந்து நான் சொன்ன இந்த மேலே ஒரு குட்டி வில்லேஜ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கிராமம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிராமத்தில் இருக்கிற இந்த பிக்சரைசேஷன் தான் அது. ஸோ இது இந்த இடம் வந்து ஆக்சுவலாக ப்ரைவேட் தான். இது திஸ் இஸ் நாட் ஃபார் டூரிஸ்ட் பிளேஸ். ஏன்னா அவங்களோட ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த இடத்துக்கு நான் வந்து பெர்மிஷன் கேட்டு தான் நான் வந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சின்ன சின்ன ஹெல்ப்லாம் எனக்கு பண்ணாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அப்பா அம்மாவோட போயிருந்தேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் முடியல. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் அந்த இடத்துல பண்ணாங்க.
அண்ட் என்ன தான் நம்ம சம்பாதிச்சாலும் என்ன தான் நம்ம சேவ் பண்ணாலும் இதெல்லாம் லைஃப்பில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். ஊர் சுற்றி பார்க்குறதுங்கிறதே ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தான். அண்ட் எல்லாருமே அதை வந்து பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி போகும், நம்மளோட அந்த டவுனாக ஃபீல் பண்ணோம் தெரியுமா, அதெல்லாம் வந்து போகும். அண்ட் இப்போது நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இதுதான் என்ட்ரி. ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து உங்கள் வண்டி நம்பர் நோட் பண்ணிப்பாங்க, ஒரு பேசிக்காக ஒரு டோக்கன் ஒன்று வாங்கிப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்காங்க. ஐ மீன் ரொம்ப காஸ்ட் கம்மி எல்லாமே. இதே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 150 போடுவாங்க. அண்ட் இதுதான் சீதா ரிவ்யூ பாயிண்ட்டு. ஸோ பெருசாக அந்த இடத்துல ஒன்றும் உங்களுக்கு வந்து சேஃப்டிலாம் இருக்காது. நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். ஸோ அதனால் பார்த்து போங்க, பார்த்து வாங்க. ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு அடியும் பார்த்து வைங்க, பிரெத் டேக்கிங்காக இருக்கும். இவ்வளோ ஹைட்டான இடத்துல கூட வந்து டவர் கிடச்சிது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு கூட வந்திருந்தார். அவரும் வந்து ஆன்லைன் எக்ஸாமே முடிச்சாருன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ ஹைட்டில் வந்து அண்ட் செம என்ஜாய்மெண்ட் தான். அண்ட் நாங்கள் இப்போ கிளம்புறோம், திரும்பவும் போகிறோம். பிகாஸ் எங்கள் கீழே வரும்போதே சொல்லி தான் அனுப்பிச்சாங்க 3 o'clock நீங்கள் ரிட்டர்ன் ஆகணும். ஏன்னா நீங்கள் புக் பண்ணல, ரூம்ஸ்லாம் புக் பண்ணல, நீங்கள் மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. பட் இப்போவே வந்து ஆல்மோஸ்ட் 3:30 ஆகிடுச்சு. நான் கீழே போகிறதுல 5 ஆகிடும். கீழே என்ன பஞ்சாயத்து இருக்குன்னு தெரில. அண்ட் கீழே போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் கேட்கலாம். உடனே வந்து நான் பிங்க் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஃபேஸ்புக் ஐடியும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலே எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அண்டில் தென் டேக் கேர். பை. GS வசி.